ஓம் சத்குருவே சரணம். வாத்தியார் மகராஜிக்கு ஜெய். குருவருளால் கால ரகசிய பதிவேட்டில் பார்க்கக்கூடிய விஷயம் பார்த்துட்டிங்கன்னா, கோகுலாஷ்டமியோட சிறப்பு அம்சங்கள், சில சிறப்பு பூஜைகள் கூட எடுத்துக்கலாம். இந்த குரோதி ஆண்டோட ஆவணி தேய்பிரை அஷ்டமி வரக்கூடிய இந்த ஸ்ரீ ஜெயந்தி வரக்கூடிய இந்த நாட்களில் பார்த்துட்டிங்கன்னா எப்படி இருக்குன்னா, திங்கக்கிழமை சோமாஷ்டமி கூடிய ஒரு ஸ்ரீ ஜெயந்தியாக அது விளங்குது. அதில் சில விஷயங்கள்லாம் உண்டு. அதில் முதன்மையாக நாம் அது ஒரு மனு தர்ப்பண நாளாகவும் இருப்பதனால தர்ப்பணம் நிச்சயமாகவும் கண்டிப்பாக பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஏன்னா முன்னோர்களோட ஆசையோட எந்த விதமான ஒரு பூஜையை நாம் பண்ணுறோம் அப்படின்னா அதோட பலாபலன்கள் பன்மடங்காக நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் அப்படின்றது வாத்தியார் அடிக்கடி வலியுறுத்தி சொல்லக்கூடிய ஒரு விஷயங்களில் ரொம்ப முக்கியமான விஷயம் அது முன்னோர்கள் வழிபாடு. அதில் இந்த தர்ப்பணம் கூட சில விசேஷமான முறைகளில் நாம் அமைச்சிக்கலாம். ஏன் அப்படி பார்த்தாச்சுன்னா, கிரக சஞ்சாரங்கள் அப்படி இருக்குது. பொதுவாகவே வாத்தியார் ஒரு பூஜையை ஒன்று கொடுக்குறாருன்னா நிறைய கிரக சஞ்சாரத்தை மீன் பண்ணி தான் கொடுப்பாங்க. அதில் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா, இந்த சூரிய பகவான் அவர் தான் பிதிர்காரகன். அவர் எங்கே சஞ்சாரம் பண்ணுறாருன்னா சிம்மம், அவரோட ஆட்சி வீட்டில் சஞ்சாரம் பண்ணுறார். அதில் பார்த்துட்டிங்கன்னா மகம் திருநக்ஷத்திரத்தில் தான் சுவாமி சஞ்சாரம் பண்ணுறார். இந்த மகம் விசேஷமான பித்ருக்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு விசேஷமான திருநக்ஷத்திரம் அது. அதனால தான் இந்த மாசி மகத்தில் திரு அண்ணாமலையாரே வெளியில் வல்லாள மகாராஜாவுக்கு தர்ப்பணம் கொடுப்பார் பாருங்கள். ஸோ அதனால் பிதிர்காரகனாக விளங்கக்கூடிய சூரிய பகவான் இந்த மாதிரி மகத்தில் சஞ்சாரம் பண்ணும் வேளையில் நாம் பண்ணக்கூடிய தர்ப்பணத்தோட பலன்கள் பன்மடங்காக இருக்கும். சரி, அதனால் தர்ப்பணத்தோட முறை எப்படி வச்சுருக்கலாம் பார்த்துட்டிங்கன்னா, சூரிய தீர்த்தம் கிடச்சிதுன்னா ரொம்ப விசேஷம். அதுலேயும் பார்த்துட்டிங்கன்னா அப்படி கிடைக்கலனா கூட இந்த தாமரை இலை அண்டு நெல்லிக்காய் பெருசாக இருக்கணும். அண்டு இந்த அச்சு வெல்லமும் இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாம் இந்த சூரிய வஸ்துக்கள் இதன் முன்னாடி நாம் தர்ப்பணம் பண்ணுறது ரொம்ப உத்தமம். தாமரை இலை இருந்தது அது மேலே சட்டம் போட்டு பண்ணலாம். தென் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அன்றைக்கி சந்திர பகவான் உச்சமாக இருக்கார், ப்ளஸ் அவரோட நாள் திங்கக்கிழமை. அதனால் இந்த தீர்த்தத்தில் கொஞ்சம் பசும் தயிர் அப்படி இல்லைன்னா பசும்பால் சேர்த்துண்டு தர்ப்பணம் பண்ணுறது கூடுதலான பலம் நிச்சயமாக உண்டு. முதல்ல இந்த மாதிரி தர்ப்பணத்தை இப்படி விசேஷம் அமைச்சுண்டு முன்னோர்களோட ஆசையை பெற்று முன்னோர்களோட ஆசையோட குருவர்களோட நாம் இந்த கிருஷ்ணாஷ்டமி எப்படி சிறப்பாக செயல்படுத்தலாம் அப்படி பார்த்துட்டிங்கன்னா, நிறைய பேருக்கு ஒரு டவுட் ஒன்று உண்டு. என்னென்னா, இந்த புல்லாங்குழல் ஊதும் வகையில் இருக்கக்கூடிய கிருஷ்ண பரமாத்மா படமோ விக்கிரகமோ வீட்டில் வச்சு பூஜை பண்ணலாமா? ஏன்னா நிறைய மாறுபாடான கருத்துக்கள் உண்டு. நிறைய பேர் வெரைட்டியாக டிஃப்ரெண்ட்டாக சொல்லின்னு இருப்பாங்க. ஆனால் நமக்கு வாத்தியார் என்ன சொல்கிறாரு அதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் வாத்தியார் ரொம்ப இம்பார்ட்டன்னா, அவர் நம்மளோட சத்குரு. அது மட்டும் இல்லாமல் சுவாமி ஸ்ரீ வெங்கட்ராம சுவாமிகளோட ஒரு பெயர் ஒன்று உண்டு. அதாவது கிருஷ்ணகர சுதர்சனர். கிருஷ்ண பரமாத்மாவோட திருக்கரங்களில் இருந்த சக்கரத்தாழ்வார் தான் சுவாமி இப்படி பல அவதாரங்கள் பண்ணி அதில் ஒரு அவதாரமாக வெங்கட்ராம சுவாமிகளாகவும் நமக்கு அனுக்கிரகம் பண்ணார். நம்ம அடியார்கள் எல்லாருக்கும் இது தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். இது புதுசாக கேட்குறவங்களும் இதை நிச்சயமாக தெரிஞ்சுக்கலாம். சரி, அதனால் சுவாமி வாத்தியார் நமக்கு என்ன குறிப்பிட்டு கொடுத்துருக்கிறாருன்னு பார்த்தாச்சுன்னா, இந்த மாதிரி புல்லாங்குழல் ஊதும் கண்ணன் கிருஷ்ணரோட படம் ரொம்ப விசேஷமானது. அதுலேயும் குறிப்பாக அமர்ந்த கோலத்தில் கிருஷ்ண பரமாத்மா புல்லாங்குழல் வாசிக்கும் நிலையில் இருக்கக்கூடிய படமாகட்டும் விக்ரமாகட்டும் இதை வச்சு பூஜை பண்ணுறதுனால அபூர்வமான லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்குமா? எப்படி பாருங்களேன், லக்ஷ்மி கடாட்சம்னா 64 லக்ஷ்மி கடாட்சம், நிறைய லக்ஷ்மி கடாட்சம் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி ஒரு நிலையில் இருக்கக்கூடிய கிருஷ்ண பரமாத்மாவை நம்ம பூஜிக்கிறோம் அப்படின்னா அபூர்வமான லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும். ரெண்டாவது இந்த வேணுகோபாலன் மதன கோபாலன் அப்படின்ட்டு கிருஷ்ண பரமாத்மா விசேஷமான நிலைகளில் இருப்பார். இது என்ன வேணுகோபாலன் மதன கோபாலன் பார்த்தீங்கன்னா, வேணுகோபால சுவாமி கிருஷ்ண பரமாத்மா ஒரு காலை முன்னாடி வச்சு மடித்து வச்சு நின்ற நிலையில் புல்லாங்குழல் வாசிக்கும் வண்ணம் இருப்பார். அவர் வேணுகோபாலன். அதே மாதிரி காலை பின்பக்கமாக மடித்து வச்சு புல்லாங்குழல் வாசிக்கும் நிலையில் ஒரு கிருஷ்ணர் தரிசனம் தருவார், அவர் மதன கோபாலன். ஸோ இந்த மதனகோபாலன், அதாவது பின்னாடி பாதம் வச்சு தரிசனம் தரக்கூடிய அந்த கிருஷ்ண பரமாத்மாவை நாம் வழிபாடு பண்ணுறோன்னா அவர் என்ன அனுகிரகம் பண்ணுறாரு அப்படி பார்த்துட்டிங்கன்னா, நிறைய தரித்திர நிலைகள்
அது வந்து இல்லத்தில் சேராத வண்ணம் ஒரு பெரிய ரட்சையை கொடுக்குறாராம். நல்ல முறையில் அவர் வந்து பார்த்துக்கிறாராம். அது மட்டும் இல்லாமல் இருக்கக்கூடிய செல்வம் வீண் விரயம் ஆகாதபடிக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி சுவாமி வந்து நம்ம இல்லத்தோட அந்த அஷ்டலக்ஷ்மிகளோட வாசத்தையும் அண்டு இருக்கக்கூடிய நல்ல ஐஸ்வர்யங்களையும் ரொம்ப பாதுகாப்பாக பார்த்துக்கக்கூடிய ஒரு விசேஷமான அனுக்கிரக மூர்த்தி இந்த மதன கோபாலன். தென் இந்த வேணுகோபாலன் சுவாமி இவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படி பார்த்துட்டிங்கன்னா, வேணுகோபால சுவாமி தான் திரு அண்ணாமலையில் கூட நமக்கு அனுக்கிரகம் பண்ணக்கூடிய மூர்த்தி. சுவாமி அண்ணாமலையார் பின்னாடி இருப்பார் பாருங்களேன். இவர் வந்து நமக்கு என்ன அனுகிரகம் பண்ணுறாரு அப்படி பார்த்தாச்சுன்னா, 64 விதமான லக்ஷ்மி கடாட்சங்களை வந்து அனுகிரகிக்கக்கூடிய ஒரு விசேஷமான மூர்த்தி. ஒரு 64 வகையான லக்ஷ்மி கடாட்சங்கள் உண்டு. நமக்கு தெரிஞ்சது அஷ்டலக்ஷ்மிகள் தான். பட் ஆனால் 64 வகையான லக்ஷ்மி கடாட்சங்கள் உண்டு. அதை அனைத்தையும் நல்கக்கூடிய ஒரு விசேஷமான மூர்த்தி வேணுகோபால சுவாமி. ஸோ அப்போது இந்த புல்லாங்குழல் வாசிப்பதிலேயே எவ்வளோ பாருங்களேன், அமர்ந்த கோலத்துக்கு ஒன்று, முன்னாடி வச்ச அதாவது நிறைய பேருக்கு கிருஷ்ணர் வந்து எப்பயும் ஒரு காலை முன்னாடி வச்சுட்டு புல்லாங்குழல் வாசிப்பாருன்னு தான் தெரியும். பட் ஆனால் முன்னாடி வச்ச கால் வந்து வேணுகோபாலன், பின்னாடி வச்ச கால் மதன கோபாலன்ற ஒரு விஷயத்தெல்லாம் வாத்தியார் மாதிரி உத்தம பெரியவங்க தான் நமக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம மீன் பண்ணி இந்த பூஜையெல்லாம் பண்ணுறோம் வச்சிங்களேன், இதோட பலாபலன்கள் வந்து அலாதியாக இருக்கும். அதில் இன்னொரு குறிப்பாக நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா, இதை ஏன் இங்கே வலியுறுத்துகிறோம் இந்த ஜென்மாஷ்டமி, அதாவது இந்த ஸ்ரீ ஜெயந்தியில் பார்த்துட்டிங்கன்னா, இப்போது அட் ப்ரெசண்ட் சுக்கிர பகவான் வந்து அவரோட நீச்ச வீட்டுக்கு போயிடுறாரு சுவாமி. சுக்கிர பகவான் யாருன்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். அவர் தான் வந்து செல்வத்துக்கு அதிபதி, சுகபோகங்களுக்கு அதிபதி. ஸோ அவரு நீச்சமாக சஞ்சாரம் பண்ணக்கூடிய இந்த வேலையில் கிட்டத்தட்ட ஒரு 1 month அப்படி ஆல்மோஸ்ட் இருப்பார் சுவாமி. இப்படி இருக்க இந்த வேலையில் நம்ம இயற்கையாகவே வந்து இந்த பணமுடை என்று சொல்லக்கூடிய, அதாவது பணப்புழக்கங்கள்லாம் வந்து குறைவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அதனால் நாம் இந்த மாதிரி காலங்களில், குறிப்பாக இந்த ஸ்ரீ ஜெயந்தி போன்ற காலங்கள், துவாதசி, வெள்ளிக்கிழமை, இந்த மாதிரி வரக்கூடிய காலங்கள்லாம் நம்ம நிறைய பூஜைகளை பண்ணிட்டோம். நிறைய லக்ஷ்மியோட பூஜை ப்ளஸ் கிருஷ்ண பரமாத்மாவோட பூஜையெல்லாம் பண்ணிட்டோம் வச்சிங்களேன். நம்ம இப்போ இயற்கையாகவே இப்படி ஒரு பிரச்சனையில் இருந்தாலும் இந்த மாதிரி குறிப்பிட்ட காலங்களில் குருவர்களால் குரு சொன்ன பூஜைகள்லாம் யாரெல்லாம் பண்ணுறாங்களோ அவங்க அந்த பணமுடை தரித்திரன்ற ஒரு பிரச்சனைக்குள்ளே சிக்காமல் சுமூகமாக போயிடுவாங்க நிச்சயமாக. ஸோ அதனால தான் வந்து இந்த கோகுலாஷ்டமிக்கு இப்படி ஒரு சில விஷயங்கள்லாம் குருவர்களால் உங்களுக்கு எடுத்து கொடுக்குறோம். இதுலேயும் இந்த மாதிரி படங்கள்லாம் நீங்கள் இந்த 9 வேலின்ட்டு ஒரு விசேஷமான ஒரு தலம் ஒன்று உண்டு. அது கிட்டத்தட்ட ஒரு தஞ்சாவூர் பக்கம் இருக்குது அந்த 9 வேலி. அந்த தலங்களில் போய் ஒரு விக்கிரகமோ ஒரு படமோ இந்த மாதிரி இப்போ குறிப்பிட்ட படங்களெல்லாம் அங்கே போய் அந்த சுவாமி அங்கே 9 வேலி கிருஷ்ண பரமாத்மா அவர்கிட்ட வச்சு எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சு பூஜை பண்ணுறது இன்னும் அந்த பலன்கள் வந்து பன்மடங்காக விருத்தி அடையும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வாத்தியார் குறிப்பிட்டு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் நாம் ஒரு மீன் பண்ணிக்கலாம். குறிப்பாக சோமாஷ்டமி அந்த காலங்களோட விசேஷம், அதாவது இந்த ஆவணி, தேய்பிறை அஷ்டமி, கிருஷ்ணாஷ்டமி, கோகுலாஷ்டமின்றது தெரியும். அது எந்த கிழமையோடு வருதுன்னும் போது அதோட பலாபலன்கள் ரொம்ப விசேஷமாக இருக்கும். அதில் பார்த்துட்டிங்கன்னா பொதுவாகவே சோமாஷ்டமின்ட்டு சொல்லக்கூடிய அந்த திங்களும் அஷ்டமியும் கூடிய வேளையில் தான் இந்த கிருஷ்ண பரமாத்மா வந்து தன்னோட விஸ்வரூப தரிசனத்தை தந்த நாளில் அது ஒன்று. அந்த அர்ஜுனர் இருக்குது, அப்புறம் அக்குரூரர், யசோதா, இந்த மாதிரி பெரியவங்களுக்கெல்லாம், மகாபாரத பெரியவங்களுக்கெல்லாம் சுவாமி தன்னோட விஸ்வரூப தரிசனத்தை காட்டினார் இல்லையா. அது எந்த நாளாக இருந்தது பார்த்துட்டிங்கன்னா அன்றைக்கி வந்து இந்த மாதிரி சோமாஷ்டமியாக இருந்ததுதான். நமக்கு குருவர்களால் இந்த வாட்டி வரக்கூடிய இந்த ஸ்ரீ ஜெயந்தியும் சோமாஷ்டமியாகவே அமைஞ்சது ஒரு பெரிய பாக்கியம் நமக்கெல்லாம். ப்ளஸ் கூடுதலாக அந்த சோமாஷ்டமியோட இன்னொரு விசேஷம் என்ன நீங்கள் அப்படி பார்த்துட்டிங்கன்னா, நிறைய மரண தோஷம்னு சொல்லக்கூடிய மிருத்யு தோஷத்தை விளக்கக்கூடிய ஒரு விசேஷமான சக்தியை ஒன்று உண்டு. இதில் என்னென்னா, நிறைய நம்ம செல்வத்தையே மீன் பண்ணுறோம் வச்சிங்களேன். எவ்வளோ தான் செல்வம் இருந்தாலும் அதை நல்ல முறையில் அனுபவிக்கிறதுக்கு நமக்கு முதல்ல ஆரோக்கியம் ஒரு இம்பார்ட்டண்டான ஒன்று. அடுத்து ஆயுளும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்று. இந்த ஆயுளும் ஆரோக்கியமும் சேர்ந்தே தரக்கூடியது தான் இந்த சோமாஷ்டமியோட ஒரு விசேஷம். அது இந்த கோகுலாஷ்டமியோட சேர்ந்து வருது நமக்கு. ஸோ இந்த காலங்களெல்லாம் இப்படி நம்ம முறையாக பயன்படுத்திட்டோம் குருவர்களால் அப்படின்ட்டு பார்த்துட்டிங்கன்னா இதோட பலன்கள் நிச்சயமாக வந்து பன்மடங்காக பெருகும். இதில் ஒரு பெரிய விஷயத்தை மட்டும் நாம் ஞாபகம் வச்சுக்கணும்.
அதாவது இந்த கிருஷ்ண பரமாத்மாவுக்கு ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ட் பண்ணணும் அப்படின்ட்டு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா, இவர் ஒரு ஜெகத்குரு. கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும் அப்படின்ட்டு வரும் பாருங்களேன் அந்த கிருஷ்ணாஷ்டகத்திலலாம். அதாவது இவர் ஒரு விசேஷமான இந்த பிரபஞ்சத்துக்கே ஒரு குருவாக விளங்கக்கூடியவர். அவரை நாம் பூஜிக்கிறதுனால பலவிதமான நன்மைகள் நிச்சயமாக அடையலாம். குருவை ஏன்பா பூஜிக்கணும் அப்படின்ட்டு நிறைய பேர் யோசிப்பீங்க. என்னென்னா ஒன்றே இல்லைங்க, ஒரு ஜோதிடத்தில் ஒரு சிறிய குறிப்பு மட்டும் பாருங்களேன். இந்த காலபுருஷ தத்துவன்ட்டு சொல்லுவாங்க. அதான் மேஷத்துலேருந்து ஆரம்பித்து அந்த 12 ராசி வீட்டில் மீன வரைக்கும் முடியும் வச்சுங்களேன். அதில் பார்த்துட்டிங்கன்னா 9வது வீடு தனுசு. அந்த தனுசு வீடு பார்த்துட்டிங்கன்னா அந்த தனுசு வீட்டோட அதிபதி யாருன்னா குரு பகவான். சரி, இதை ஞாபகம் வச்சுங்க. இந்த 9வது வீடு குருவோட வீடு. சரியா? 9 அப்படின்னா குரு குறிக்கும், குரு உபதேசம் இதெல்லாம் குறிக்கும். அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் அது குறிக்கும். என்னென்னா பாக்கியம். அதுக்கு பேர் பாக்கியஸ்தானம். ஒருத்த மனுஷன் வாழ்க்கையில் நிறைய செல்வங்கள் நிறைய எல்லாத்தையும் அடைஞ்சிட்டு இருந்தாலும் அதெல்லாம் அனுபவிக்கணும்னா அவனுக்கு பாக்கியம் வேணும். அப்போ அவனுக்கு பாக்கியம் வேணும்னா யார் வேணும்? குரு வேணும். ஸோ அப்போ ஒரு குருன்ட்டு ஒருத்தர் ஒவ்வொரு ஜீவனுக்கும் இன்றியமையாத ஒரு விஷயம். அதனால தான் இந்த கோயிலுக்கு போகிறதோட ஒரு அர்த்தமே என்னென்னா, தீர்த்தம் தலமூர்த்தம் முறையாய் வலம் வரும் யாவர்க்கும் சத்குரு வாய்க்கும் பராபரமே தாய்மான சுவாமிகள் சொல்கிறாங்களே. ஏன்னா கோயிலுக்கு போகிறதோட ஒரு பெரிய விஷயமே முதல்ல ஒரு குரு, உத்தமமான ஒரு குரு, சித்தர், மகான் யாராவது ஒருத்தங்க அவங்க நம்மளோட லைஃப்பில் கிடச்சிருவாங்க. அவங்கள அப்படியே அவங்க திருவடி இருக்க பற்றின்றாலே போதும், நம்ம கடை தேறிடலாம் இதில். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் உண்டு. இதில் இந்த சோமாஷ்டமியில் இப்போது இந்த குரோதி ஆண்டில் வரக்கூடிய இந்த சோமாஷ்டமி ப்ளஸ் இந்த ஜென்மாஷ்டமி ஸ்ரீ ஜெயந்தியில் ஒரு பெரிய சிறப்பம்சமாக ஒரு குருவரில் பெறுவதற்காகவே ஒரு சிறப்பான ஒரு நேரம் ஒன்று உண்டு. அதுவும் என்ன அப்படி பார்த்துட்டிங்கன்னா, கிருத்திகா நட்சத்திரம் தான் அந்த திங்கக்கிழமை ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3:50 3:55 வரைக்கும் இருக்கும் பகல். அதுக்கப்புறம் தான் ரோகிணி கூடும். ஸோ இந்த கிருத்திகையும் ரோகிணியும் சங்கமிக்கும் வேலை இருக்குது பாருங்களேன். கிட்டத்தட்ட ஒரு 3:55 வரைக்கும் கிருத்திகை இருக்குன்னா நம்ம ஒரு 3:45 ஒரு 4:15 வரைக்கும் வச்சிங்களேன் டைமிங் வச்சிங்களேன். அந்த ஒரு 1/2 hour கிருஷ்ணநாமாவை எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ உள்ளம் உருகி சொல்கிறோன்னா நமக்கு குருவருள் எப்பொழுதுமே சாஸ்வதமாக இருக்கும். அதனால் மனசுக்கு எப்பொழுதுமே அமைதி கிடைக்கும். குருவை ஒருத்தன் இறுக்கமாக பிடிச்சிண்டு நம்பிக்கையோடு பிடிச்சிண்டு அப்படியே எப்படி இருக்கணும்னா ஒரு கணவன் மனைவி போல் இருக்கணும். குரு அவர் தான் புருஷன். நம்ம எல்லாருமே அவரோட அதாவது மனைவி அவரோட அடியாளா அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் அவரோட பரிபூர்ண கிருபா கடாட்சத்தை பெற முடியும். நம்ம அப்படியே நியூட்ரலைஸ்லேயே இருந்து அடுத்த நாள் அவர் சொன்னார், அடுத்த நாள் இவர் சொன்னார், இப்படியே அப்படியே வேரி ஆகிட்டே போயிட்டே இருந்தோம்மா. யார் எதை சொல்கிறாங்களோ கேட்டுன்னு அப்படியே போயிட்டே இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது நம்ம ஒரு நிலையை அடைய முடியுமான்றது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் ஒரு குருவை தேர்ந்தெடுப்பதற்கு முன்னாடி நம்ம யோசிக்கலாம், தேர்ந்தெடுத்த பிறகு யோசிப்பது மகா அபத்தமாயிடும். ஸோ அதனால் இப்படி குருவோட கடாட்சமும் கிடைக்கக்கூடிய ஒரு விசேஷமான தினங்களில் இந்த ஸ்ரீ ஜெயந்தியும் ஒன்று. அதனால் இந்த ஸ்ரீ ஜெயந்தி முறையாக வழிபாடு பண்ணி செல்வங்களோட குருவோட கடாட்சத்தையும் பெறுவோம். ஓம்.